டெல்லிக்கு போனால் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அவர் போக வேண்டிய இடம் வேறு. டெல்லிக்கு பக்கத்தில் தான், ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அங்கே தான் அவர் போகணும். அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ நடந்துடலாமே. இல்லை, இப்போ டெல்லிக்கு பக்கத்தில் தீகார் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது. ஆனால் எப்படி சார் இந்த டெல்லி பயணத்தை சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? பாருங்க, டெல்லிக்கு அவர் எதுக்கு போகிறேன்னு எங்கிட்டயோ உங்ககிட்டயோ சொல்லிட்டு போகலை. போனது அயல்நாட்டுக்கு போகிறதா இருந்தால் மத்திய அரசுக்கிட்ட சொல்லிட்டு போகணும். சும்மா போயிட முடியாது. ஆனால் இதுக்கு போயிருக்கிறது எதுக்காக போயிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா தானே சொன்னார். அந்த 2 பேர் செந்தில் பாலாஜி இல்லையே. அந்த 2 பேரும் மாப்பிள்ளையும் மச்சனனும் தானே. அதில் ஸ்டாலின் அவர்கள் இல்லையே. ஸ்டாலின்கிறவர் இதில் எங்கே வருவாருன்னு சொன்னால், ஏன் கொஞ்ச நாளாக உதயநிதி ஐயா எதுவும் பேசலை? ஏன்னா அண்ணாமலை கிட்ட ஒரு ஃபோன் ரெக்கார்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபோன் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரையாவது இவர் காப்பாற்றணும்னு நினச்சா அமைதியாக இருக்கணுங்கிறது திமுகவில் தெரியும். 400 நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ இது ஏறத்தாழ பதப்பட்ட நிலை. ஸோ பெரிய பதட்டம்லாம் இருக்காது, பயம்லாம் இருக்காது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு மனுஷனை தண்டிக்கிறதுக்கு 60 வயசு 65 வயசு 70 வயசு ஆகுது. நிம்மதியாக போய் சுகர் பிரச்சனைக்கு அவன் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு நல்ல எனர்ஜியோடு திருப்பி வந்துடுவான். அந்த மாதிரியான சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஊழலுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஊழலுங்கிறது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வது நல்லது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது. வார்த்தை போர்கள் அவசியம் இல்லை நமக்கு. ஆனால் யாரும் மோதணுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பாஜக அப்படிங்கிற களம் அமைஞ்சிட்டு வருது. திமுக பாஜக மட்டும்தான் அமையணுமா? அப்போனா அதிமுகலாம் என்ன பண்ணணும்? புதுசாக வந்த தாவேக்காலாம் என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு மத்திய அரசா மாநில அரசாங்கிற அடிப்படையில் நடந்துகிட்ருக்கு. அதுதான் அதுக்கு காரணமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. அதிமுகவில் ஏதோ குழப்பம் இருக்குது, கோட்டைகள்லாம் தகருது அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ அந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்குது. நாடங்களையும் இருக்கக்கூடிய நிறைய சந்தோஷங்கள், குறிப்பாக இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வந்திருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டில் திடீர்னு செந்தில் பாலாஜி டெல்லி கிளம்பி போயிருக்காரு. சமீபத்தில் டாஸ்மார்க்கினுடைய 1000 கோடி ரூபாய் ஊழல் பற்றி இடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது செந்தில் பாலாஜி திடீர்னு டெல்லி கிளம்பி போனதும் இதையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாமா? சூரியன் படத்தில் கவுண்டமணி எதுக்கு எடுத்தாலும் டெல்லிங்கிற மாதிரி, டெல்லினா உடனே அங்கே போய் யார்கிட்டையாவது பேசிட்டு அரசியல் பேசிட்டு வருவாங்கன்னு நம்ம எதுக்கு எடுக்கணும்? கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், காது குத்துறதுக்கு கூட போயிருக்கலாங்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் போனது தான் சந்தேகத்தை இல்லைங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ துரைமுருகன் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், அதனால் அவர் கேஸில் ஏதாவது மாற்றம் வருமா? அஜித் பவார் பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே இருக்கார் இப்போது, அதனால் அவருடைய கேஸில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி ஆளுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸ்னால் ஏகப்பட்ட ஜன்னலை திறந்து எதையாவது ஒரு ஜன்னல் மூலமாக பேசிட்டு வந்துடலாம். இல்லைனா காரைக்குடிக்கிட்ட போய் சொன்னோம்னா அப்பாவோ பையனோ காப்பாற்றி விட்டுருவாங்க. பட் பிஜேபியில் அந்த மாதிரிலாம் யாரும் போகிறதுனால ஒன்றும் நடந்துடும். இது டெல்லிக்கு போனால் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அவர் போக வேண்டிய இடம் வேறு. டெல்லிக்கு பக்கத்தில் தான், ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அங்கே தான் அவர் போகணும். அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ நடந்துடலாமே. இல்லை, இப்போ டெல்லிக்கு பக்கத்தில் தீகார் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது. ஆனால் போக வேண்டிய இடம் அதுதான் உண்மையை சொன்னான். ஏன்னா 30,000 கோடி 2 பேர்கிட்ட வருதுன்னு அவங்க அமைச்சர் தான் சொன்னாங்க. அந்த பெரிய அளவில் சார்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது அண்ணன் தாங்கிறது யதார்த்தமாக நடந்துகிட்ருக்கிற உண்மை. சின்னதாக நிறைய விஷயங்கள் தப்பு பண்ண வச்சு பெரிய பூதாகரமான அமௌண்ட்டு 42,000 கோடின்னு நம்ம சொல்லிட்டு போய்ட்றோம். 44,000 கோடின்னு சொல்லிட்டு போய்ட்றோம். ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. 100 பாட்டிலுக்கு 150 உள்ளே வருதா, 100 பாட்டிலுக்கு 200 பாட்டில் உள்ளே வருதாங்கிறதே தெரியல. யாரிடம் வாங்கணும், எப்படி வாங்கணும், அதில் என்ன தவறு நடந்துட்டுருக்குன்னு தெரியல. இந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த குவாலிட்டி விற்றதுன்னா அதை வாங்கணும், வலியுறுத்துகிற மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்கும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அந்த விஷயத்துலேயாவது தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுற எல்லா சரக்கும்
கக்கூஸ் கழுவுற இது கெமிக்கலை வச்சு தான் தயார் பண்ணுறானுங்க. அது மட்டமான சரக்கு தான். அதில் டிஆர் பாலு ஐயாவோடதாக இருந்தானே, சசிகலா அம்மாவதாக இருந்தானே, வேறு யார் தான் இருந்தானே, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. யார் தாங்க இருந்தாலும் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. இதில் போனீங்கன்னா, குப்பை கூடத்தில் போனீங்கன்னா எந்த குப்பை நல்ல குப்பை நான் பார்த்துட்ருப்போம். மக்கும் குப்பை மக்காம் குப்பைன்னு வேணால் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் போகலாம். ஸோ ரொம்ப நிறைய தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது. ஒரு பாமரனுக்கு புரிய வேண்டியது, தமிழ்நாட்டு பட்ஜெட்டினுடைய கிட்டத்தட்ட 20%. அந்த வருமானம் 20% ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட், அது பில் இல்லாமல் நடக்குது. வேபிள் இஷ்டத்துக்கு போட்டு நடக்குது. அதை பாட்டில் மூடியை வச்சு, ஸ்டிக்கரை வச்சு, ஏகப்பட்ட விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குங்கிறதெல்லாம் யாருக்குமே யதார்த்தமாக புரிய வேண்டிய விஷயம். இது மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற மாதிரியான உருட்டல் பெரட்டல் வேலைகள் இல்லை. ரொம்ப சாதாரணமாக புரிகிற விஷயம். சார், இப்போது சொன்னீங்க இல்லையா, செந்தில் பாலாஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறா மாதிரி. பக்கத்தில் இருக்கிற இடமா இருக்கட்டும், வேற எங்கேயாவது இருக்கட்டும், போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது கைது சிறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இனி வரும் நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வரணுங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறோம். அது வரணும்னா ஆசையா? இல்லை, ஆசை எதுக்கு படுறோம்? நமக்கு என்ன வேண்டுதல் அவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அடிப்படையில் தவறுகள் நடக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. இது அன்னிலேருந்து நடக்குது, எம்ஜிஆர் காலத்திலே நடந்ததுன்னெலாம் கதை விடுவாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. இப்போ வர்ற அமௌண்ட்டினுடைய உச்சம் பட்ஜெட்டினுடைய 20%. ஒரிஜினல் கணக்கு போட்டிங்கன்னா, ஒரிஜினல் கணக்கு எல்லாமே தஸ்தாவேதிகள் மூலமாக, பில் மூலமாக, வே பில் மூலமாக வரும் அப்படிங்கிற டியூட்டி கட்டி, எக்ஸைஸ் டியூட்டி கட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நான் சொல்கிறது சாராயத்துக்கு மட்டும் சொல்கிறேன், அதுபடி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 65,000 கோடிக்கு மேலே மாநிலத்தினுடைய பட்ஜெட்டில் அது வரும். மினிஸ்டர் எல் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1000 கோடி எல்லாம் சொல்கிறீங்க, ஓகே, ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படித்தான் பொதுவாகவே பேசுவாங்க. அதாவது பெயிலில் விட்டிங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி ஐயா கூப்பிட்டு பேசுங்க. பெயில்லாம் யாரை விட்டாங்கன்னா, செந்தில் பாலாஜி என்ன பெயிலில் இல்லாமல் எதில் இருக்காரு? அவர் ஜெயிலில் இருக்க வேண்டியது, பெயிலில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்கார். இப்போ ராகுல் காந்தி ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பெயிலில் தான் விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவார். இல்லை, கேஸை நீங்கள் இன்னும் நிரூபிக்கலன்னு தான் சொல்லுவார். கோர்ட் அவரை பெயிலில் தான் விட்டுருக்கு. அவர் நிரூபிக்கல அப்படின்னு சொல்கிறது இந்த இடி 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் ஊழல் ரிலேட்டபிளான விஷயங்கள். 1000 கோடிங்கிறது ஒரு ராஜதந்திரம். ஆக்சுவலாக 1,00,000 கோடிக்கு கொண்டு போகலாம். அதுதான் உண்மையான ஒரு பிரச்சனை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 கோடிங்கிறது கம்மி அமௌண்ட்டா? கம்மி அமௌண்ட்டுங்கிறது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காலத்தில் படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களை இந்த கேஸில் கொள்ளை கேஸில் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு பர்மிட்டுக்கு அளவாக குடிச்சிட்டிங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுருவாங்க. பர்மிட்டுக்கு அளவாக குடிச்சிங்கன்னு உங்களை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சுட்டு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டினா எல்லா உண்மையும் வந்துருங்கிறது அந்த கால திரைப்படத்தில் வந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ கூட அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னா நல்லவங்களை, ஒரு பெண்ணை அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் அலங்கோலமாக வெளில வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அந்த பேர் கெட்டு போயிடும். அந்த ஆளுடைய பேரை கெடுக்க முடியும். இப்படி பல விதமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும். 1000 கோடியை ஏன் கரெக்டாக இடி டார்கெட் எடுத்துருக்குன்னா, இதை நிரூபிக்கிறது ஈஸி. இதை நிரூபிச்சுட்டு ஒரு தண்டனைன்னு வந்துருச்சுன்னா அதிலிருந்து 1 2 3 4 5 6ன்னு எதை வேண்டுமானாலும் நியாயமாக நிரூபிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது எப்படி சார் இந்த டெல்லி பயணத்தை சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? பாருங்க, டெல்லிக்கு அவர் எதுக்கு போறேன்னு எங்கிட்டயோ உங்ககிட்டயோ சொல்லிட்டு போகல. போனது அயல்நாட்டுக்கு போறதா இருந்தால் மத்திய அரசுகிட்ட சொல்லிட்டு போகணும். சும்மா போயிட முடியாது. ஆனால் இதுக்கு போயிருக்கிறது எதுக்காக போயிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? எதுக்காக வேணாலும், இப்போ கவர்னர் 2 நாளைக்கு முன்னாடி போனாருன்னு ஒரு செய்தியை பார்க்குறீங்க, உடனே என்ன சொல்கிறீங்க? அவர் போய் கேஸை வலுப்படுத்த போகிறாருன்றீங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நான் போய் டெல்லியில் உட்காந்து தான் ரெடி பண்ணணுமா? இங்கே ரெடி பண்ணி ஃபேக்ஸில் அனுப்ப முடியாதா? மெயிலில் அனுப்ப முடியாதா? என் இடத்துல அழகாக உட்காந்துக்கிட்டு அதை பண்ண முடியாதா? அங்கே போய் என்னத்தை புரிய வைக்கணும்? ஸோ இதை ஒரு செய்தியாக்காதீங்க. டெல்லிக்கு போனார், அதன் மூலமாக எதையோ பயந்துக்கிறாரு, திருப்பி வந்துடுவார். அவரெல்லாம் பயப்படுறதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆகிடுது. தனியாக ஒரு பொண்ணு நான் 300-400 நாட்கள் தனியாக இருந்து பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இருக்கக்கூடிய தைரியமே வேறு விதமாக இருக்கும். இந்த சமுதாயத்தை ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு துணை இல்லாமல் அது பார்த்து பழகிடுச்சுன்னா அதனுடைய தைரியம் வேறு விதமாக வரும். அந்த மாதிரி ஜெயிலில் 400 நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ இது ஏறத்தாழ பதப்பட்ட நிலை. ஸோ பெரிய பதட்டம்லாம் இருக்காது, பயம்லாம் இருக்காது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு மனுஷனை தண்டிக்கிறதுக்கு 60 வயசு 65 வயசு 70 வயசு ஆகுது. நிம்மதியாக போய் சுகர் பிரச்சனைக்கு அவன் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு நல்ல எனர்ஜியோடு திருப்பி வந்துடுவான். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஊழலுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஊழலுங்கிறது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வது நல்லது. ஓகே,
இப்போ தைரியமா இருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பதட்டத்தை காட்டாம இருக்காரு. பதட்டத்தை காட்டாம இருக்காரு. பின்னணியில் ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது தைரியம் கொடுக்குறாரா? கட்சி ஏதாவது தைரியம் இருக்கா? 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா தானே சொன்னார். அந்த 2 பேர் செந்தில் பாலாஜி இல்லையே. அந்த 2 பேரும் வந்து மாப்பிள்ளையும் மச்சனனும் தானே. அதில் ஸ்டாலின் அவர்கள் இல்லையே. ஸ்டாலின் இல்லைங்க ஐயா. ஸ்டாலின்கிறவர் இதில் எங்கே வருவாருன்னு சொன்னால், காவல்துறை ஒரு விஷயத்துக்குள்ளே வருதா, அதனுடைய அமைச்சராக முதல்ல வருவார். டாஸ்மாகில் ஒரு தவறு வருதா, இவரை அமைச்சரை ஆக்கி அந்த தவறுலேருந்து வருவாரே ஒழிய வேற எந்த விபத்துலையும் அவர் வரமாட்டாங்க. கருணாநிதி ஐயாவெல்லாம் நீங்கள் கைதே பண்ண முடியாது. ஏன்னா அவர் எதையுமே பண்ண மாட்டார். எல்லாம் நடக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். மன்மோகன் சிங் ஐயாவுக்கும் கலைஞர் ஐயாவுக்கும் கருணாநிதி ஐயாவுக்கும் வித்தியாசம் என்ன? மன்மோகன் சிங் தப்பு பண்ண மாட்டார், தப்பு பண்ணுறதை விட மாட்டார். இவர் தட்டி கேட்க மாட்டார். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆனால் இவங்களை சுற்றி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்கிற தவறு அப்படின்னு சொன்னால், 2 பேர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு போகுது. அது கனிம வளம் மூலமாக போகுது, மணல் மூலமாக போகுது, சாராயம் மூலமாக போகுது. சாராயம் மூலமாக போகிறதுங்கிறது ஏறத்தாழ 2வது நிலையில் இருந்தது, நாமெல்லாம் பார்த்தது. இப்போ அது முதல் நிலைக்கு போயிடுதோங்கிற வருத்தம் இருக்குது. ஏன்னா இதில் எக்ஸ்போர்ட்டை வேற கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய டிஸ்டிலர்ஸை பற்றி பேசும்போது அதில் ஏற்றுமதி ஆகுது, இங்கேருந்து செகண்ட்ஸ்ன்னு வாங்கி பின்னாடி ஏற்றுமதி ஆகுதுங்கிற அளவுக்கு அதை கொண்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் சீரியஸான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இதில் இடி வர்றதுக்கான காரணம் என்னென்னா, சாராயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்டு எக்ஸைஸ் டியூட்டி வந்து வேலை செய்யுதாங்க. ஜிஎஸ்டிக்கு வேலை இல்லை. ஜிஎஸ்டிக்கு வேலையாக இருந்ததுன்னா அது வருமானத்துறை வந்திருக்கும், வேறு விதமாக போயிருந்திருக்கும். இவங்களுக்கு தெரியும் இவங்க பண்ணுற தப்பு, காப்பாற்றிடுவாங்கங்கிற நம்பிக்கை தான் இவங்களுக்கு இருக்கிறது. ஏன் கொஞ்ச நாளாக உதயநிதி ஐயா எதுவும் பேசலை? ஏன்னா அண்ணாமலை கிட்ட ஒரு ஃபோன் ரெக்கார்டு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபோன் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாரையாவது இவர் காப்பாற்றணும்னு நினச்சா அமைதியாக இருக்கணுங்கிறது வந்து திமுகவில் தெரியும். அதிமுக மாதிரி மற்ற கட்சி மாதிரி உரட்டல் பெரட்டல் உதாரு அதெல்லாம் திமுக பண்ணவே பண்ணாது. எங்கே அமைதியாக இருக்குமோ அங்கே அமைதியாக இருந்துடும், வாய முடியும். நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதான் அமைதியாக இருந்துட்டு நாளுக்கு எண்ணிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் 60 வருட அரசியல். திமுக ரெக்கார்டு என்ன சார்? ஒரு ஃபோன் யார் யார் வந்து இவர் கூட பேசினார், அதில் எத்தனை சாரோடைய பேர் இருக்குது அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது. காவல் நிலையம் என்ன மாதிரி அந்த கேஸை ஜோடிக்குதோ அல்லது கரெக்டாக கொடுக்குதோ அதுக்கு நான் காத்திருக்கேன். சரியாக கொடுக்கலன்னா நான் அதை பேசுவேன். சொன்னாரா இல்லையா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் யாரையாவது காப்பாற்றுகிறார் அல்லது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலைனா அமைதியாக இருந்துருவாங்க. இதுதான் திமுகவுடைய ஸ்டைல். முத்துராமலிங்க தேவர் பிரச்சனையை அண்ணாமலை ஐயா கொண்டு வரும்போது கத்திட்டு இருந்தது அதிமுக. திமுக வாய மூடிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் 4-5 பேர் உள்ளே போகிறதுக்கான வேலையை வெங்கடேசன் ஐயா பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம 50-60 வருடமாக பார்த்துருக்கிற விஷயம். அவங்க எதுக்குமே தேவையில்லாமல் வாயை திறக்க மாட்டாங்க. பெரிய பிஹெச்டி அவங்க இந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, சில மாதங்களுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்களுடைய வீட்லேயும் அவருடைய மகனோட வீட்லேயும் வந்து ரைடு வந்து போயிட்டு இருந்தது. அன்று இரவு அடுத்த நாள் காலை அந்த நேரத்தில் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து டெல்லி கிளம்பி போனார். 3 நாள் கழிச்சு. ஆமாம், கடப்பாறையெல்லாம் வச்சு நோண்டினாங்க. அப்புறம் தான் போனார். 3 நாள் கழிச்சு டெல்லி வந்து எதுக்கு போனாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் கொஞ்சம் ஆஃப் ஆயிருச்சு. நீங்க இன்னைக்கு வந்து காலையில செந்தில் பாலாஜி வந்து போயிருக்காரு, அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் திரும்பவும் சொல்றேன், கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட்ங்கிறது அரசியல்ல எடுத்துக்கொள்ளவே கூடாத ஒரு விஷயம். அதை சந்தர்ப்பம் தானே சார் முடிவு கிடையாது. நான் பலமுறை இந்த உதாரணத்தை பயன்படுத்தியிருக்கேன். எங்க அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க, ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதியாக இருக்காரு. இது ரெண்டும் உண்மை, ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் நாம் வந்து இந்த விஷயத்தில் இங்கே டெல்லியில் போய் பிஜேபியில் யார்கிட்ட இவங்க பணம் கொடுத்துட்டு அல்லது லஞ்சம் கொடுத்துட்டு தப்பிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. இல்லை இங்கே ரிப்பன் பில்டிங்கில் கொளுத்தினா மாதிரி, அன்றைக்கி அந்த காலத்தில் மஸ்டர் ரோல் கொளுத்தினா மாதிரி, அதுக்கப்புறம் வேறு விஷயங்களில் கொளுத்தினா மாதிரி அங்கே போய் ரெக்கார்டை கொளுத்திட்டு வந்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அல்லது டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்தில் போய் இரட்டை இலை சம்பந்தமான ஒரு விஷயத்தில் போய் ஒருத்தரை டீல் பண்ணி அவர் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்தாரு. அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இது வந்து பியூர்லி இடி நேரடியாக கண்காணிக்கின்ற ஒரு விஷயம். இதில் நீங்கள் போய் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அரசியலில் மட்டும் கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்டை வந்து ஜாகிரதையாக பயன்படுத்தணும். 2 விஷயம் நடந்ததுன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்து யோசிக்கிறதுல தப்பு இல்லை, இப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லை. பட் நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இவர் போய் அங்கே என்னத்தை பண்ணிடுவார்? ஆரம்பிக்கணுங்கிறது ஓகே, ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருமோங்கிற இடத்துல தான் சந்தேகம். அவசியமே இல்லைங்க. நான் ஒன்னே தெளிவாக சொல்லட்டுமா? திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 விதமாக பிஜேபி டீல் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம். ஒரு சாமானியனாக நான் சொல்கிறேன். ஒன்று,
தொடர்ந்து இவங்க பண்ணுற பிரிவினைவாதம் பிரச்சனையை மத்தியில் பேசி டெல்லியில் வடக்கு கிழக்கு மேற்குலெல்லாம் பேசி காங்கிரஸும் திமுகவும் ஒரு அணியில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை பிஜேபி ஏற்படுத்தும். ஏன்னா இவங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்க. இந்த ரூபாயிலிருந்து எல்லாமே அங்கே வந்து பேசப்படுது. ஏன் பேசப்படுது? முன்னாடி அப்படி நடந்து பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலை ஐயா வர்றதுக்கு முன்னாடி இங்கே நடக்கிற ஒரு விஷயமும் டெல்லியில் விவாதமாகுமா பார்த்துருக்கீங்களா? ஆகாது. அப்படியே வேறு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கோம். இது இருக்காது. அண்ணாமலை அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ காங்கிரஸ் அண்ட் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு வரணும். ஏற்கனவே ராகுலுக்கு வந்து இந்த இந்தி கூட்டணினால 99-100 ஆகலைங்கிறது அவருக்கு ஏற்கனவே புரிஞ்சால் அவர் ஒரு ஓரமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இது வேற ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருந்ததுன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே. ரெண்டாவது, இங்கே தளத்தை வந்து மத்திய அரசு மாநில அரசுன்னு கொண்டு போகிறதுக்கு ஸ்டாலின் ஐயா உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டெய்லி ஒரு நாள் சாயங்காலமும் மத்தியானமும் காலையிலேயே எழுந்திரிச்சு மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிறாரு. ஸோ இந்த களம் வந்து இப்போ திமுக அண்ட் பிஜேபியோட களமாக மாறி இருக்கு. அதிமுக ஏன் அமைதியாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தாவாக்கா எதுக்கு பேசும், எதுக்கு பேசாது, பேசுமா பேசாதா ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த சூழ்நிலை அழகாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் திமுக பிரிவினைவாதம் பேசுறது மூலமாகவும் மத்திய அரசின் மூலமாக வெறுப்பு உணர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் அழகாக உதவி பண்ணுறாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.